ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ஸ் இப்போ வந்திருக்கும். அந்த வாய்ஸை கேட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மனுஷன் நல்லா வீடியோ போடுவார். லாக்டவுன் காலத்தில் அவர் தான் பீக்கில் இருந்தார். இப்போ வந்து அவரை பற்றி நிறையா பேர் எதை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன சொல்கிறாங்க எதுவுமே உண்மையே கிடையாது. அது வந்து அஃபிஷியல் நியூஸே கிடையாது. இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மூலியமாக வந்த நியூஸ் எதுவுமே இது வரைக்கும் வரல. 4 மாதத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது லைக்காவது பண்ணார். இப்போ ஒன்றுமே பண்ணல. லாக்டவுன் காலத்தில் அவர் வந்து வீடியோ போட்டு ஒரு ஆளே கிடையாது. இப்போ யார் வேணாலும் இருக்கலாம், வீடியோஸ்க்காக இருக்கலாம், இப்பான வீடியோஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் லாக்டவுன் காலத்தில் அவர் தான். அவர் வீடியோ பார்த்து நிறையா படம் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன், நீ பார்த்துருப்பியா, நீ பார்த்துருப்பியா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரோட ஒரு ஃபேன் பாய், நாங்களும் ஒரு ஃபேன் பாய். எங்களுக்கு சரியான கோவம். அந்த கோவத்தினாலதான் இந்த வீடியோ நாங்க ஃபர்ஸ்ட் போறோம். ஃபர்ஸ்ட் இந்த யூடியூபை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வந்து எங்களுக்கு ஒரு காண்டு வருது. ஏன்னா ஒரு என்ன விஷயம்னே தெரியாம வீடியோ போடாதனால இப்ப வந்து பழைய வீடியோ எல்லாம் போயிட்டு கமெண்ட்ல பார்த்தோன்னே ஒரு செத்துட்டாரு, ஒரு இல்ல இது ஆக்சிடென்ட் ஆச்சு வீடியோல விட அவனே வீடியோ எடுத்து போடுறான். சில பேர்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ஒரு இல்ல அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கோமால இருக்காரு, அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய யூடியூப் சேனல் நிறைய பீப்புள் இருக்கவங்களே இந்த மாதிரி எடுத்து அவரை போட்டுட்டு இருக்காங்க. அவரை தப்பா வந்து காட்டிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. வந்து இருக்கிற முடியாது. அவர் தான் நல்ல வாய்ஸ் கொடுப்பாரு. அவர் வாய்ஸ் அப்படியே மெல்ட் ஆயிடும். அப்படியே அதை பார்த்தோன்னு வச்சுக்க உள்ள போய் அந்த ஒரு 48 நிமிஷம். இப்ப வீடியோஸ் 10 நிமிஷம் பாக்குறது எப்படி இருக்கோ, அவரோட அந்த 48 நிமிஷம் சத்த நாளில போயிடும். படம் வந்து ஏத்தியே பார்க்கணும். அவர் வாய்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். படம் ட்விஸ்ட் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி நமக்கு புரிஞ்சிடும். அந்த அளவு வாய்ஸுக்கு ஒரு அடிமை. இப்ப ஜிவி பிரகாஷ் அந்த பாட்டுக்கு அடிமை வர மாதிரி அந்த வாய்ஸுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நிறைய பேர் 3 லட்சம் பேர் அந்த வாய்ஸுக்கு தான் வராங்க. 3 மில்லியன் பேரு கண்டென்ட் கூட இப்ப தேவையில்ல, வாய்ஸ் சும்மா ஒரு பிளாக் பண்ணி அவர் வாய்ஸை மட்டும் போட்டாலே அது மில்லியன் வியூஸ் போறதுக்கு ஆளு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆளு அவரு நிறைய அவர் வீடியோக்குள்ளேயே போய் பாக்குறேன். இப்போ வந்து அவ்வளவு பேக் கமெண்ட்ஸ் வந்து வந்துருக்கு. பேக் கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. அவருக்காக அந்த வீடியோ அவரை பார்த்து மூவி பார்த்தோம்னா என்ன ஆச்சு, கம்பேக் கொடுங்க ப்ரோ, மெசேஜ் போடுங்க. என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் மெசேஜ் பண்ண மாதிரி போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் லைக் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு 3 மாசம் ஒரு 5 மாசமா தான் ஒரு ரீசெண்டா வந்து மெசேஜ் அவரால் பண்ண முடியல. என்னன்னு தெரியல. ஆனா என்ன ஆச்சு, என்ன இஷ்யூனே உங்களுக்கு தெரியல. பண்ணிக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் இது வந்து அவருக்கு நல்லது பண்ணதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு வந்து நல்லது பண்ணது. இது உண்மையா இருந்தா அவங்க பண்றது கரெக்ட். ஆனா இது உண்மையா என்னன்னே தெரியாம அவங்க நிறைய எடுத்து போட்டு அவர் வந்து செத்துறாரு, ரிப்பு, காதல் தோல்வி ஆயிட்டு, அதனால எங்க போயிட்ட சூசைட் பண்ணிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கணும். ரீசெண்டா நாங்க எடுத்து பார்த்தாலே அவ்வளோ கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு இவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஆளு இப்ப அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியல. அவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸா கூட அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவர் போயிட்டாரு, அவர் இறந்துட்டாரு, அவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, தெரியாதவங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பத்தி என்னன்னே தெரியாது. அவருக்கும் சம்பந்தமே இல்ல. சேனல் இருக்குன்னு தெரியாதவங்க சும்மா போட்டுட்டு இருக்காங்க. சும்மா நானும் வீடியோ போடுறேன், எல்லாரும் போடுறாங்கன்ட்டு நானும் போட்டுட்டு இருக்கேன். போடுறதே தப்புங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மூவி சீரியஸ் எல்லாம் வந்து அது வந்து ஒரு 22.5 மணி நேரம் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 நிமிஷத்துக்கு முந்தையே அதை வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுடுவாரு. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்டா, படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கணும். ஆனா இங்கிலீஷ் தமிழ் தமிழ்லயே இங்கிலீஷ் எப்படி வரும்? இங்கிலீஷ் வராதனால நம்ம என்ன பண்றோம், உடனே அவங்க மைண்டுக்கு வருது யாரு, அவர் வீடியோக்குள்ள போய் பார்த்தா சரியா இருக்கும். அந்த ஒரு வாய்ஸே போதும். நிறைய கேரக்டர் இருக்கும் அந்த படத்துல, நிறைய கேரக்டர் இருக்கும்டா. இவரு இந்த ஒரே வாய்ஸ் வச்சு அந்த படம் டோட்டலாவே முடிச்சு நம்ம போய் நம்ம படம் பார்க்கவே தேவையில்ல. ஒரு வாய்ஸ் வந்து கேட்டாலே படம் 48 நிமிஷத்துல அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த படத்தை வேற மாதிரி கட்டிடுவாங்க. சூப்பரா அது உள்ள ஒரு தெளிவான எல்லா சென்டென்ஸும் அதுல வந்துடும். படத்தை பார்த்தா அந்த மாதிரி கொடுப்பாரு. நேர்ல பார்த்து அந்த கதை புரியல கூட பரவாயில்ல. அந்த மாதிரி 1000 பேர் இருக்காங்க சேனல் வச்சிருக்காங்க. ஆனா இவருதான் இவர் அடிச்சுக்க இன்னொரு ஆள் வரவே முடியாது. அந்த இடத்த பிடிக்கவும் ஆள் இல்ல. இவரை தவிர பிடிச்ச ஆள் இல்ல. ஒரு சயின்ஸ் படமா இருக்கட்டும், இல்ல வேற உலகத்துக்கு கொண்டு போற மாதிரி ஒரு படம் எடுத்துக்கலாம். அதுவுமே அவ்வளவு இங்கிலீஷா எந்த இது இருந்தாலுமே மொழியில இருந்தாலுமே தமிழ்ல நம்ம கொடுக்கறது வாய்ப்பே. நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே கிடைக்காது. அந்த அளவு இருந்து கொண்டு சொன்னா அவரு இப்பதான் அவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாரு யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து
இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையா நாங்க சொல்றோம், நீங்க பாருங்க. அவர் போய் மீட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்ப எதுக்கு நாங்க அவரை போய் மீட் பண்ண போறோம்னா, நிறைய யூடியூபருக்கு இருந்தா இன்னும் தெரியல என்ன ஆச்சு நிறைய பேர் அவங்களுக்கே கமெண்ட் பண்றாங்க, யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால நாங்க அவர் நேர்ல போய் மீட் பண்ண போறோம். மீட் பண்ணி அவங்க காட்டுறோம். நீங்களே அவர்கிட்ட நீங்க என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க அவர்கிட்ட கேட்கறோம். உங்களுக்கு வீடியோ உண்மையை நாங்க ஃபுல்லா உடைக்கிறோம், உடைச்சு எறிகிறோம். கைஸ் இப்போ வந்து அவர் வந்து மீட் பண்றதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். போங்கடா, சீக்கிரம் போங்கடா, கிளம்ப போறோம். வாங்க ஃபுல்லா நம்ம பார்த்தோம், அவர் வீடு பார்க்க போறோம். வாங்க. நாங்க ஒரு வீடை காமிச்சோம்ல, அதான் அவங்க வீடு. நாங்க அவரை பார்த்துட்டோம், பேசிட்டோம். இதெல்லாம் நம்புறீங்களா? இப்படிதான் உங்களை நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பொய். நிறைய பேர் வந்து அவர் பண்ண இன்ஸ்டா மெசேஜ் எல்லாம் காட்டி, இன்ஸ்டா நானும் எடிட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவனும் பண்ணுவான் அவனும் பண்ணுவான், எல்லாரும் எடிட் பண்ணுவாங்க. பின்னாடி ஒரு வெள்ளை கலர் ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவர் லோகோ வச்சு இதுதான் அவரு, அவர்கிட்ட நாங்க பேசிட்டோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டாரு. ஹாப்பி பொங்கல் சொன்னாரு, ஹாப்பி தீபாவளி சொன்னாரு. இந்த மாதிரிலாம் நானும் பண்ணுவேன். அதெல்லாம் பொய்யுங்க. எது பொய் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சின்ன பசங்க தான் வந்து ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு மெச்சூரிட்டி இல்லாம இதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் செத்துட்டாரு, இல்ல அவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, இல்ல அவர் கோமால இருக்காரு, இல்ல அவர் ஃபேமிலி இஷ்யூ, அவங்க குடும்பத்துல பிரச்சனை, அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க. ஆனா எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. எதுவுமே அபிஷியலா அவர் எந்த எதுவுமே அவங்க வீட்டுல எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. எப்படி பார்த்தாலும் ஒரு அபிஷியலா எதா இருந்தாலும் வந்து நியூஸ் வந்துடும். அப்படி எந்த நியூஸுமே வரல. எதுவுமே வராம யூடியூப்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட ஒரு கமெண்ட் எடுத்து போட்டா நிறைய பேர் கம்பேக் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. நாங்களும் எதிர்பார்க்கறது அதான், கம்பேக் கொடுங்க. கம்பேக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இப்போ வந்து நீங்க எதுவுமே பண்ண நம்புறோம். கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஹாயின் மட்டும் போட்டிருக்கீங்கன்னா நாங்க நம்பிப்போம். சரி, இவர் நல்லா இருக்காரு, சேஃபா தான் இருக்காரு, இவர் வந்து என்னைக்கா இருந்தாலும் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சிருவோம். நீங்க வந்து ஒரு ஆயினு போட்டுனா அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாரும் நம்பிடுவாங்க நீங்க வருவீங்க. உங்களுக்காக எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தாலும் சரி, அது எதுவுமே எங்கிட்ட ஷேர் பண்ண அந்த ஒரு ஆய் மட்டும் நீங்க போட்டனாலே நிறைய பேர் உங்களை நம்பி இங்க இருக்காங்க. நிறைய பேர் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக கம்பேக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்களும் ஒரு 3 பேர், நாங்களும் ஒரு ஆளு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் ஹாயின் மட்டும் போட்டீங்கன்னா போதும். யாருமே தேவையில்லாம ஃபேக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா இதுவும் தப்பு தான் நாங்க பண்ணது. எங்களோட கோபத்தை வந்து நாங்க எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம இந்த வீடியோ மூலமா நாங்க வெளிக்காட்டுறோம். ஆனா இதுவும் தப்பு தான். நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்புங்க. அவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. அவரா அபிஷியலா ஒரு போஸ்ட் வர வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நம்பாதீங்க. எல்லாம் ஃபேக் தான், பூமர் தான். எல்லாம் பூமரை கிளப்பிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. நல்லா வருவாரு, கொடுப்பாரு. நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்புங்க.